ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்பவும் நினைத்தேன், பயப்படாதேயுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படிக்கு திரும்ப நினைத்தேன். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை, நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? நன்மைகளின் தேவன். ஆமென். நமக்கு நன்மை செய்வதா ஆண்டருக்கு பிரியும். ஹல்லேலூயா. நீங்கள் 14வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபம் மூட்டின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல. ஹல்லேலூயா. பாருங்க, பிதாக்கள் கோபம் போட்டாங்க, ஆண்டருக்கு விரோதமான காரியங்களை செய்யுங்க, ஆண்டரை விட்டு தூரம் போனாங்க, சோரம் போனாங்க, நிறைய பாவங்களை செய்தாங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபம் மூட்டின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல. எப்படி நான் தண்டிக்கணும்னு நினைத்தனோ, இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு. இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படிக்கு திரும்ப நினைத்தேன். ஹல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவர். ஒரு தகப்பன் தன் பிள்ளை ஒரு தப்பு பண்ணிடுச்சு, 2 அடி அடிச்சிடுறாரு, வீட்டை விட்டு வெளியே போன்னு கோவத்தில் சொல்கிறாரு. உண்மையாக வீட்டை விட்டு அனுப்பிட்டு வாருங்க. அடிச்சிட்ட பிறகு அந்த பிள்ளைய அணைத்து முத்தமிட்டு மறுபடியும் அந்த தப்பு செய்யாத அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுப்பார்ல. ஒரு உலக பிரகான தகப்பனுக்கே அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டப் இருக்கும்போது, பரம தகப்பன் நம்ம ஆண்டவர், அவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்கள். நாங்கள் பிதாக்கள் தப்பு பண்ணாங்க, அங்கே என்னை கோபப்படுத்தினாங்க, என் கற்பனைகளை மீறினாங்க, ஆனால் அவங்கள தண்டிக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போது இந்நாட்களில் அது அந்நாட்கள், ஆனால் இப்போ இந்நாட்கள் நான் என்ன செய்கிறேன்னா அவளுக்கு நன்மை செய்யும்படி நினைத்திருக்கிறேன். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கி கால வெளியில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக உண்டாகிறது. எவ்வளோ ஜெபமான பிரதர், எவ்வளோ வேதத்தை வாசிக்கிற, ஆண்டருக்கு உண்மையாக இருந்தேன், அதே நேரத்தில் ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியத்தில் செய்தேன், எனக்கு தெரியுது நான் தப்பு பண்ணிட்டேன்னு, ஆண்டரை கைவிட்டாரா, ஆண்டரை மறந்துட்டாரா கலங்கிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, அவர் உங்களுக்கு நன்மை செய்ய நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் யாருங்க? நன்மைகளின் தேவனுங்க. ஆமேன். ஒரு நாள் நம்மளை பிசாசு கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமேன். ஒரு நாள் நம்மளை தீமைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார் அல்லவா? எப்படி இல்லை? ஆமேன். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 40வது வசனம் கூட இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணி. ஹல்லேலூயா. பாருங்க, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்று நித்திய உடன்படிக்கை அவர்களோடு பண்ணியிருக்கிறாராம். நன்மை செய்வேன், இதையே ஒரு உடன்படிக்கை பண்ணி. எவ்வளோ நல்ல ஆண்டர் பாருங்க. தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் 41வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாக இருந்து என் முழு இருதயத்தோடு என் முழு ஆத்துமோடு அவர்களை இந்த தேசத்தில் நிச்சயமாய் நாட்டுவேன். ஹல்லேலூயா. 100க்கு 100 உண்மைங்க தெய்வ பிள்ளையே. ஹல்லேலூயா. ஆண்டவரை இங்கே வாக்கு பண்ணுறாரு, நாங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், என் முழு இருதயத்தோடும் முழு நிச்சயமாக நான் சொல்கிறேன், அவளை நான் நாட்டுவேன், அவளை அழிக்க மாட்டேன், அவளை பிடுங்க மாட்டேன். இதுதாங்க ஆண்டவருடைய அன்பு. அவர் உங்களை, ஆமேன், அவர் உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். எந்த நன்மை எதிர்பார்த்துக்கிறீங்க? வரல இவ்வளோ நாள் எனக்கு தீமையே பார்த்துட்டு இருக்கலாம், நஷ்டத்தையே பார்த்துட்டு இருக்கலாம், கஷ்டத்தையே வேதனைகளும் பார்த்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்கு உண்டாகிறது, நான் உனக்கு நன்மை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. எப்படி தீமை செய்யும் போது நான் நினைச்சனோ, அதே போல் இந்த நாட்கள் நான் உனக்கு நன்மை செய்ய விரும்புகிறேன் ஆண்டவர் விரும்புகிறார். சோர்ந்து போகாதீங்க, அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி திரும்பவும் நான் அவர்களை நான் நினைத்தேன், அவர்களை நாட்டுவேன் என்று சொன்ன கர்த்தர். ஆண்டவரே, என்னென்ன நன்மைக்காக எதிர்பார்த்து நான் ஏங்கி கொண்டிருப்பாங்க, நான் இன்னைக்கு உங்கள் அற்புதத்தின் கரை நீட்டப்பட்டுட்டேங்கப்பா, இவளை நாட்டுவேன் என்று சொன்ன கர்த்தர் எல்லாம் ஆசீர்வதி, எங்களை ரூட்டட் பண்ணுங்கப்பா. அந்த நன்மை வரட்டும். இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு ஜெபிக்கிறேன். அந்த நன்மையை கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். அவர் உங்களுக்கு நன்மை செஞ்சுட்டார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.